ஓம்கார சத்தத்தின் நாதவடிவாகி உள் ஊமையா நிற்கும் ஒன்றை ஊமையெனும் மாமோன முடிவான பொருளாய் உறங்காதிருக்கும் ஒன்றை ஆம்கார நோயினை அறுத்த பெரியோர் அறிவில் அனுதினம் விளங்கும் ஒன்றை ஆபாசம் இறையும் இல்லாத பரவெளி முழுதளாவி நிறைவான ஒன்றை தூங்காத பக்குவர்க்கு அருள் செய்ய இறைவடிவு தூய்மையில் கொள்ளும் ஒன்றை புகழற்ற திவ்ய தேசோமயானந்த ஒளி சுடர் பருதியாய ஒன்றை தீங்கேறி உழலனக்கு இனிது உதவி ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவெனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. உள்ள இருக்கும் ஆன்மாவை இன்னைக்கு 14வது பகுதியாக சிந்திக்கிறோம். தத்துவமசி பயிற்சி பாதை 14 பதி இலக்கணத்தில் நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். ஆன்மாவின் யாத்திரை 14, உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 14, நிற்கும் ஒன்றை அப்படின்னு இதில் கொடுக்குறாரு. அந்த ஒன்றுங்கிறது ஆன்மா. அது மொத்தம் ஆன்மாவாக இருக்குது, ஜீரோவாக இருக்குது. அந்த ஜீராவில் இருக்கக்கூடிய ஒரு குலோப் ஜாமுனும் போல் எல்லா உடம்புகளும் அதில் உள்ளே இருக்கும் பொழுது உள்ளமும் அந்த ஆன்மா இருக்குது, ஒன்று இருக்குது. வெளியும் அது ஒன்று தான் இருக்குது. இனிப்பு சுவை எல்லாத்துலேயும் உள்ளமும் இருக்குது, வெளியே இருக்குது. அதுதான் இதில் சொல்கிறார், நிற்கும் ஒன்றை. இனிக்கும் முக்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயதலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே, ஓங்கார ஒளியின் நாத வடிவாகி உள்ளே மோனமாகும் ஒன்றை. ஓங்கார வடிவின் நாத வடிவாகி உள்ளே மோனமாகும் ஒன்றை, மௌனமாக உறங்காது இருக்கும் ஒன்றை, அகங்காரத்தை ஒழித்த ஞானிகள் உள்ளே விளங்கும் ஒன்றை. அகங்காரத்தை ஒழித்த ஞானிகள் உள்ளே விளங்கும் ஒன்றை, பரவெளி முழுதும் கலந்து நிறைந்துள்ள ஒன்றை, பக்குவர்களுக்கு அருளும் ஒன்றை, தேஜோ மயானந்த ஒளி வீசும் ஞாயிறான ஒன்றை, தீமைகளில் திரியும் எனக்கு உதவி அடிமை கொண்டு அருள்க. தீமைகளில் திரியும் எனக்கு உதவி அடிமை கொண்டு அருள்க. இவ்வளோதான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. இந்த நிற்கும் ஒன்றை அப்படிங்கிறத இன்றைய நாளில் சிந்திப்போம். உள்ள இருக்க குகப்பிரமும் நம்ம எல்லாரையும் நல்ல வழியில் கொண்டு வரும். பதி அப்படிங்கிற இலக்கணத்தில் இன்றைக்கு 14வது சிந்தித்தோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.